சுதாகர் அவர் கூட எப்பவுமே ஒரு ஆளை கூட வச்சுக்குவாரு. அந்த ஆளை பிடிச்சா எல்லா விஷயமும் தெரியும்னு எழில் அந்த ஆளை பிடிச்சி இழுத்துட்டு வருவார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. சுதாகர் தான் நிதிஷை கொன்னாரு, அதுக்கு ஐ விட்னஸ் இவர் தான், இவரை கேட்டால் எல்லா உண்மையும் வெளிவரும், இவரை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட சொல்லுவார். அங்கே பாக்யாவும் செழியனும் ஏற்கனவே அங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏற்கனவே போலீஸ் கிட்ட பாக்யாவும் நடந்தது எல்லாத்தையும் சொல்லுவாங்க. போலீஸ் என்ன கேட்பாங்கன்னா, இனியாவும் உள்ள போயிட்டு வெளியில வராங்க, சுதாகரும் உள்ள போயிட்டு வெளியில வராரு, இப்ப யார் கொலையாளின்னு நீங்க சொல்றீங்க, அப்புறம் எதுக்கு கோபிநாத் தான் கொலை பண்ணாருன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பாக்யாவும் செழியனும் வேற வழி இல்லாம நான் இனியாவை காப்பாத்துறதுக்காக அவர் அப்படி பண்ணாரு, அப்படி சொல்ல சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. வெளியில கூட்டிட்டு வந்த அந்த அடியாள் கிட்ட போலீஸே எல்லாத்தையும் கேட்பாங்க. அவரும் நடந்தது எல்லாத்தையும் சொல்வாரு. இனியாவுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுறதுக்கு முன்னாடி சுதாகரும் அந்த ஆளும் உள்ள போவாங்க. அப்படி போகும்போது நிதிஷ் அங்க ட்ரக்ஸ் எல்லாம் சேல்ஸ் பண்றதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அதனால சுதாகர் நிதிஷ் கூட சண்டை போடுவாரு. நீ என்ன என்னோட ரெஸ்டாரண்ட்டையே இது சேல்ஸ் பண்றதுக்கு பயன்படுத்துறியா, உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் சண்டை வரும். நிதிஷ் என்ன சொல்வாருன்னா, இது என்ன உன்னோட சொத்தா, எங்க அம்மாவோட காசை கொடுத்து தானே எல்லாத்தையும் வாங்கின, நீ எல்லாம் எனக்கு அப்பனே கிடையாதுன்னு மரியாதை இல்லாம பேசி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குவாங்க. அந்த கோபத்துல நிதிஷும் சுதாகரை கொன்றுவேன் அப்படின்னு சொல்வாரு. சுதாகரை கீழே பிடிச்சு தள்ளி விடுவாரு. அதனால சுதாகருக்கு ரொம்பவே கோபம் வரும். சுதாகரும் இருந்த சேரை தூக்கி நிதிஷோட மண்டையில அடிப்பாரு, திரும்பவும் அடிப்பாரு. நிதிஷ் கீழே விழுந்ததுக்கு அப்புறமும் திரும்ப ஒரு தடவை மண்டையில அடிச்சிருவாரு. அதனால பேச்சு மூச்சு இல்லாம போயிடும். அப்ப அந்த கூட இருந்த ஆளு வந்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு, ஐயோ சார் பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாரு, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. சுதாகர் என்ன சொல்வாருன்னா, வெளியில வா, நீ இவனுக்கு தான் இவனோட ஒய்ஃப் இனியா இருக்கால, அவளை மாட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில இருந்து சுதாகர் இனியாவுக்கு ஃபோன் பண்ணி இனியாவை அங்க வரவழைப்பாரு. இனியா வரும்போது சுதாகர் அங்க சைட்ல கார்ல இருப்பாரு. சுதாகர் கூட இருந்த ஆளை நிதிஷை தூக்கி சேர்ல உட்கார வை அப்படின்னு சுதாகர் சொல்லியிருப்பாரு. சொல்லிட்டு கார்ல சைட்ல போய் நின்னுக்குவாரு. அப்ப உள்ள போயிட்டு அந்த ஆளு நிதிஷை தூக்கி சேர்ல உட்கார வச்சுக்கிட்டு இருக்கும் போதே இனியா உள்ள வந்துருவாங்க. அதனால அந்த ஆளு உள்ளேயே ஒளிஞ்சுக்குவாரு. அப்போ பார்த்தா நிதிஷ் உயிரோட தான் இருக்கிறாரு அப்படின்னு அந்த ஆளுக்கும் தெரிஞ்சு போயிடும். நிதிஷ் இனியா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாரு. அப்ப இனியா கையை பிடிச்சு இழுக்கும் போது இனியா தள்ளி விட்டுருவாங்க. இனியா தள்ளி விட்டதும் அவங்க பேச்சு மூச்சு இல்லாம நிதிஷ் கிடக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்யாவுக்கு கால் பண்ணுவாங்க. அந்த டயத்துல அந்த உள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த ஆளு சுதாகருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாரு. சுதாகர் என்ன சொல்வாருன்னா, நீ பேசாம இரு, நான் திரும்ப கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுவாரு. அந்த டயத்துல பாக்யாவும் அங்க வருவாங்க. பாக்யாவும் இனியாவும் திரும்ப தொட்டு பார்த்துட்டு நிதிஷ் இறந்துட்டதான் நினைச்சுக்குவாங்க. திரும்ப போயிடுவாங்க ரெண்டு பேருமே. அவங்க போனதுக்கு அப்புறமா சுதாகரும் உள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த ஆளும் சேர்ந்து நிதிஷ்க்கு என்னாச்சுன்னு பார்ப்பாங்க. நிதிஷ் அப்பவும் உயிரோட தான் இருப்பாரு. கொஞ்சம் உயிர் இருக்கும் போதே அந்த ஆள் என்ன சொல்வார்னா, சார் இவரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனா இவர் பொழிச்சுக்குவாரு, ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. சுதாகர் என்ன சொல்வார்னா, என்ன அவ்வளோ முட்டாளுன்னு நினைச்சியா, அதெல்லாம் வேண்டாம், நீ என்ன செய்வியோ இவனை சாகடிச்சிரு, நீ என்ன கேட்டாலும் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிடுவாரு. அதனால அந்த கொஞ்சம் உயிர் இருக்கும் போது அந்த ஆளு வந்துட்டு நிதிஷை கொன்றுவாரு. எல்லா உண்மையும் அந்த ஆளு போலீஸ் கிட்ட சொல்லிடுவாரு. சுதாகரோட ஒய்ஃபு சந்திரிகாவும் டிவியில பேட்டி கொடுப்பாங்க. சுதாகர் தான் அந்த கொலையை பண்ணிட்டாரு, என்னோட ஹஸ்பண்ட் தான் என்னோட பையனை கொன்னுட்டாரு, அவர் எங்க போனாலும் அவரை நான் சும்மா விட மாட்டேன், அவரை தேடி கண்டுபிடிச்சு எப்படியாவது போலீஸ் கிட்ட ஒப்படைப்பேன்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்துருவாங்க. கோபியை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. கோபி, பாக்யா, செழியன், எழில் எல்லாருமே வீட்டுக்கு வருவாங்க. ஈஸ்வரிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல கோபியை ரொம்ப அடிச்சிருப்பாங்க இல்லையா, அதை கோபி கிட்ட கேட்டு ரொம்ப வருத்தப்படுவாங்க. அவ்வளவுதான் இன்னைக்கு எபிசோடு இத்தோட முடிஞ்சது.